வணக்கம். நான் ராம். இது ஈரான் போரில் என்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீதான போரை நடத்தும் 64வது நாளில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய அனைத்து தகவல்களையும் உள்ளடக்கிய எமது தினசரி செய்தி தொகுப்பு. முதலில் முதன்மை செய்திகளை பார்க்கலாம். ஹோர்முஸ் நீரிணை வழியாக வர்த்தக கப்பல்களை அமெரிக்க பாதுகாப்புடன் வெளியேற்றப் போகிறேன். ஈரான் இதில் தலையிடக்கூடாது என்று அதிபர் டிரம்பின் அறிவிப்பு வளைகுடாவில் அச்சத்தை தோற்றுவித்திருக்கிறது. ஒரு சாத்தியமற்ற இராணுவ நடவடிக்கை அல்லது ஒரு மோசமான ஒப்பந்தம், இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுக்க அமெரிக்கா கட்டாயப்படுத்தப்படும் என்று ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையின் உளவு பிரிவு கூறுகிறது. ட்ரம்ப் ஷி ஜின்பிங் சந்திப்பு உலக அரசியலில் புதிய திருப்பமா? உலக அரசியலில் மிகுந்த கவனத்தை ஈர்த்துள்ள ஒரு முக்கிய சந்திப்பு குறித்து இன்றைய சிறப்பு தொகுப்பு. கடலில் தாக்குதல், வானில் பதிலடி. உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான போர் மேலும் தீவிரமடைந்துள்ள நிலையில் கடலும் வானம் ஒரே நேரத்தில் போர்க்களமாக மாறியிருக்கிறது. இனி விரிவான செய்திகளுக்குள் செல்லலாம். ஹோர்முஸ் நீரிணை வழியாக வர்த்தக கப்பல்களை அமெரிக்கா பாதுகாப்புடன் வழிநடத்தி செல்லும் என்றும் இத்திட்டத்திற்கு ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்று பெயரிடப்பட்டுள்ளதாகவும் அதிபர் டிரம்ப் அறிவித்திருக்கிறார். உலகெங்கிலும் உள்ள நாடுகள், அவற்றில் பெரும்பாலானவை தற்போது மத்திய கிழக்கில் மிகவும் வெளிப்படையாகவும் வன்முறையாகவும் நடந்து வரும் மோதல்களில் ஈடுபடாதவை. ஹோர்முஸ் நீரிணையில் சிக்கியுள்ள தங்களது கப்பல்களை விடுவிக்க அமெரிக்கா உதவ முடியுமா என்று கேட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த கப்பல்களுக்கும் நடக்கும் மோதல்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவை வெறும் நடுநிலையான மற்றும் அப்பாவி வழிப்போக்கர்களே. ஈரான், மத்திய கிழக்கு மற்றும் அமெரிக்காவின் நலன் கருதி இந்த நாடுகளின் கப்பல்களை கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள இந்த நீர் வழிகளிலிருந்து பாதுகாப்பாக வெளியே வழி நடத்துவோம் என்று நாங்கள் தெரிவித்துள்ளோம். இதன் மூலம் அவர்கள் சுதந்திரமாகவும் திறம்படவும் தங்களது வணிகத்தை தொடர முடியும் என்று அதிபர் டிரம்ப் ட்ரூத் சமூக வலைதளத்தில் தெரிவித்திருக்கிறார். அதிபர் டிரம்ப் அறிவித்திருக்கிற ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் திட்டம் குறித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். இந்த நடவடிக்கையானது மே மாதம் 4ஆம் தேதி 2026 திங்கட்கிழமை காலை முதல் அமலுக்கு வருகிறது. அமெரிக்க மத்திய கட்டளை அமைச்சகத்தின் தகவல்களின்படி இதில் வழிகாட்டும் ஏவுகணை அழைப்பு கப்பல்கள், 100க்கும் மேற்பட்ட விமானங்கள், ஆளில்லா வானூர்திகள் மற்றும் சுமார் 15,000 படை வீரர்களும் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். பல மாதங்களாக நீரிணையில் சிக்கியுள்ள சுமார் 1000 வர்த்தக கப்பல்களில் உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் தீர்ந்து வருவதால் இது ஒரு மனிதாபிமான நடவடிக்கையாக மேற்கொள்ளப்படுகிறது. இதில் சுமார் 20,000 மாலுமிகள் சிக்கியிருப்பதாக மதிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த அறிவிப்பை தொடர்ந்து உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை சுமார் 2% சரிந்திருக்கிறது. பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு $106 குறைந்திருக்கிறது. ஈரான் தரப்பிலிருந்து இந்த நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்கா தலையிடுவது தற்போது அமலில் உள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறுவதாகும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்ற பெயரில் அமெரிக்கா மேற்கொள்ளும் எந்த ஒரு ராணுவ நடவடிக்கையும் சட்டவிரோதமானது என ஈரான் நாடாளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு குழு தலைவர் இப்ராஹிம் அஜீசி தெரிவித்திருக்கிறார். மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றத்தை தணிக்க ஈரான் 14 அம்ச அமைதி திட்டத்தை முன்மொழிந்திருக்கிறது. இருப்பினும் இந்த சூழலில் கப்பல்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவது மட்டுமே தங்களின் உடனடி நோக்கம் என்றும், பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் வரை இந்த கப்பல்கள் மீண்டும் இப்பகுதிக்கு வராது என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். எனவே இத்திட்டத்தின் மூலம் மத்திய கிழக்கில் மீண்டும் ஒரு போரை ஆரம்பிக்க உள்ளார் ட்ரம்ப் என்ற சந்தேகங்கள் வலுவடைந்து வருகிறது. ஒரு சாத்தியமற்ற இராணுவ நடவடிக்கை அல்லது ஒரு மோசமான ஒப்பந்தம், இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுக்க அமெரிக்கா கட்டாயப்படுத்தப்படும் என்று ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையின் உளவு பிரிவு கூறுகிறது. அமெரிக்காவின் முடிவெடுக்கும் இடம் மிக குறைவாக இருப்பதாக ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இருப்பினும் ஈரான் இன்னும் போதுமான விலையை கொடுக்கவில்லை என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறுகிறார். மேலும் அவர்களின் சமீபத்திய சமாதான வாய்ப்பை அவர் நிராகரிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சமூக ஊடக பதிவொன்றில் அதிபர் ட்ரம்ப் இவ்வாறு எழுதியுள்ளார்: ஈரான் இப்போது எங்களுக்கு அனுப்பியுள்ள திட்டத்தை நான் விரைவில் பரிசீலிப்பேன். ஆனால் கடந்த 47 ஆண்டுகளில் மனித குலத்திற்கும் உலகிற்கும் அவர்கள் செய்தவற்றிற்கு இன்னும் பெரிய விலையை அவர்கள் கொடுக்காத நிலையில் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கும் என்று என்னால் கற்பனை செய்ய முடியாது. அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வரும் பாகிஸ்தானிடம் சமர்ப்பிக்கப்பட்ட 14 அம்ச சமாதான திட்டத்தின் சில விவரங்களை ஈரானின் அரசு ஊடகங்கள் வெளியிட்டு வருகின்றன. இந்த பட்டியலின் மிக முக்கியமானது பகைமையை நிறுத்துவது மற்றும் போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கும், இந்த போரினால் தங்கள் நாட்டிற்கு ஏற்பட்ட சேதங்களுக்கு அமெரிக்கர்களிடமிருந்தும் அநேகமாக இஸ்ரேலியர்களிடமிருந்தும் இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
ஈரானின் பொருளாதாரம் மற்றும் உட்கட்டமைப்பிற்கு பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. அதற்காக அவர்கள் பணத்தை திரும்ப பெற விரும்புகிறார்கள் என்று தெரிகிறது. பணத்தை பொறுத்தவரை முடக்கப்பட்டிருக்கும் தங்களின் சில சொத்துக்களை விடுவிக்கவும் ஈரான் விரும்புகின்றது. அநேகமாக மறுசீரமைப்பு முயற்சிகளுக்கு உதவுவதற்காக அமெரிக்கர்கள் முடக்கியுள்ள பல ஈரானிய சொத்துக்களை விடுவிக்க ஈரான் விரும்புகின்றது. மேலும் நிதி ரீதியாக ஈரான் மீது பல ஆண்டுகளாக இருக்கும் தடைகளில் சிலவற்றை தளர்த்தி ஒட்டுமொத்த பொருளாதார நிலையை மேம்படுத்த ஈரான் விரும்புகின்றது. அது மட்டுமின்றி ஈரானை சுற்றியுள்ள அனைத்து அமெரிக்க படைகளையும் திரும்பப் பெற வேண்டும் என்று ஈரான் கூறியிருக்கிறது. மத்திய கிழக்கு முழுவதிலும் இருந்து அமெரிக்க துருப்புக்களை வெளியேற வேண்டும் என்ற ஈரானின் முந்தைய கோரிக்கையை அவர்கள் மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார்களா என்பது பற்றி தெரியவில்லை. அது நடக்கப் போவதும் இல்லை. ஆனால் அவர்கள் இங்கே குறிப்பிடுவது கடற்கரையில் இருந்து பின்வாங்குவது மற்றும் ஈரானிய துறைமுகங்கள் மீது அமெரிக்கா தற்போது விதித்துள்ள முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவது பற்றியதாக இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக மிகவும் கடினமான மற்றும் சிக்கலான விடயம் ஈரானின் அணுசக்தி திட்டம் பற்றியதாகும். இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிக்கைகளில் எந்த குறிப்பும் இல்லை. அது சிவில் நோக்கங்களுக்கானது என்று ஈரான் எப்போதும் வலியுறுத்தி வருகிறது. ஆனால் அமெரிக்கர்களும் இஸ்ரேலியர்களும் இதை மிகவும் சந்தேகிக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் இதை குறிப்பிடவில்லை. அமெரிக்கர்களுக்கு இது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கும் என்று ஈரானுக்கு தெரியும். அவர்கள் முதலில் இந்த போரை தொடங்கியதற்கான காரணங்களில் ஒன்றாக அது இருக்கிறது என்று ஈரான் கூறுகிறது. எனவே முன்மொழிவுகளில் எது இருந்தாலும் கூட பேச்சுவார்த்தைகள் தொடங்கினால் கூட இனிவரும் காலம் மிகவும் கடினமானதாகவே இருக்கும் என்று தோன்றுகிறது. அதிபர் ட்ரம்ப் ஷி ஜின்பிங் சந்திப்பு உலக அரசியலில் புதிய திருப்பமா? உலக அரசியலில் மிகுந்த கவனத்தை ஈர்த்துள்ள ஒரு முக்கிய சந்திப்பு குறித்து இன்றைய சிறப்பு தொகுப்பு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மே மாதம் 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் சீனாவின் தலைநகர் பெய்ஜிங்கிற்கு அரசுமுறை பயணம் ஒன்றை மேற்கொள்ள இருக்கின்றனர். ஈரான் போரின் காரணமாக தள்ளிப்போன இந்த சந்திப்பு தற்போது உலக நாடுகள் அனைத்தும் உன்னிப்பாக கவனிக்கும் ஒரு முக்கிய நிகழ்வாக மாறியிருக்கிறது. இந்த சந்திப்பின் போது அமெரிக்கா மற்றும் சீனா இடையிலான வர்த்தக உறவுகள், தொழில்நுட்ப போட்டி, மேலும் மிக முக்கியமாக ஈரான் விவகாரம் குறித்து தீவிரமாக பேச்சுவார்த்தை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகின்ற நிலையில் சீனா ரகசியமாக ஈரானுக்கு ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணை தொடர்பான உதவிகளை வழங்குகிறது என்று வாஷிங்டன் சந்தேகிக்கிறது. இந்த குற்றச்சாட்டுகளை ட்ரம்ப் நேரடியாக சீன அதிபர் ஷி ஜின்பிங்கிடம் முன்வைக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த பயணத்திற்கு முன்பதாகவே அமெரிக்காவினுடைய C-17 குளோப் மாஸ்டர் 3 ராணுவ விமானம் பெய்ஜிங்கில் தரையிறங்கி இருக்கிறது. இது ஒரு சாதாரண போக்குவரத்து விமானம் மட்டுமல்ல, அமெரிக்காவின் உலகளாவிய ராணுவ மற்றும் அரசியல் சக்தியின் அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறது. சீனா ஈரானிடமிருந்து பெருமளவு கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்து வருகின்றது. அமெரிக்க தடைகளை மீறியும் இந்த உறவு தொடர்வது ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு பெரிய சவாலாக இருக்கிறது. பெய்ஜிங் விமான நிலையத்தில் அமெரிக்க ராணுவ விமானம் தரையிறங்கியது இரு வல்லரசுகளுக்கும் இடையேயான பதற்றத்தின் நடுவிலும் நடைபெறும் ஒரு முக்கியமான ராஜதந்திர நகர்வாக பார்க்கப்படுகிறது. ஈரான் போர் காரணமாக உலகளாவிய எரிசக்தி விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த சந்திப்பு கச்சா எண்ணெய் விலையில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று தெரிகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் சீனாவினுடைய அதிபர் ஷி ஜின்பிங் ஆகிய இருவருடைய சந்திப்பு என்பது ஒரு சாதாரண இருதரப்பு பேச்சுவார்த்தை அல்ல. இது உலக அரசியலின் சமநிலையை மாற்றக்கூடிய ஒரு முக்கிய திருப்புமுனையாக மாறக்கூடும். அடுத்து நாம் உக்ரைன் பக்கம் சென்று வரலாம். உக்ரைன் ரஷ்ய மோதல், கடலில் தாக்குதல், வானில் பதிலடி. உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான போர் மேலும் தீவிரமடைந்துள்ள நிலையில் கடலும் வானம் ஒரே நேரத்தில் போர்க்களமாக மாறியிருக்கிறது. ரஷ்யாவில் நிழல் எண்ணெய் கப்பல் படை என அழைக்கப்படும் மறைமுக எண்ணெய் போக்குவரத்து வலையமைப்பை குறிவைத்து உக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ரஷ்யாவின் கருங்கடல் கடற்கரையில் அமைந்துள்ள முக்கிய துறைமுகமான நோவோரோசிக்ஸ் நுழைவாயிலில் இந்த தாக்குதல் நடைபெற்றதாக உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார். இதனை உறுதிப்படுத்தும் வகையில் ஒரு ஆளில்லா கடல் ட்ரோன் சிறிய படகு போல நகர்ந்து பெரிய எண்ணெய் கப்பலை தாக்கும் காட்சிகளை உக்ரைன் அதிபர் அலுவலகம் வெளியிட்டுள்ளது. இந்த தாக்குதலில் நிழல் கப்பல் படைக்கு சொந்தமான 2 எண்ணெய் டேங்கர்கள் சேதமடைந்ததாகவும் அவை இனி எண்ணெயை கடத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் உக்ரைன் கூறுகிறது. மேற்கத்திய நாடுகள் விதித்துள்ள தடைகளை தவிர்க்க ரஷ்யா இந்த கப்பல்களை பயன்படுத்தி வந்ததாகவும் அந்த எண்ணெய் வருமானம் நேரடியாக போருக்கு பயன்படுத்தப்படுவதால் இத்தகைய தாக்குதல்கள் நியாயமானவை என உக்ரைன் வலியுறுத்துகிறது. ஆனால் இதற்கு கடுமையான எதிர்வினையாற்றிய மாஸ்கோ உலக எரிசக்தி சந்தைகளை உக்ரைன் சீர்குலைக்க முயற்சிக்கிறது என்று குற்றம் சாட்டியிருக்கிறது. இந்த குற்றச்சாட்டு போரின் தாக்கம் ராணுவ எல்லைகளை தாண்டி உலக பொருளாதாரத்தையும் பாதிக்க தொடங்கி இருப்பதை வெளிப்படுத்துகிறது. இதேவேளை கடந்த 24 மணி நேரத்தில் உக்ரைன் முழுவதும் ரஷ்யா
தீவிர தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. உக்ரைன் அதிகாரிகளின் தகவல்களின்படி ஹெர்சன், ஒடேசா மற்றும் சுமி உள்ளிட்ட பல பகுதிகளில் நடந்த தாக்குதல்களில் சுமார் 10 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை காலை மட்டும் ரஷ்யா ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் 268 ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல்களை நடத்தியதாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்திருக்கிறது. இதில் பெருமளவான ட்ரோன்கள் தடுத்து வீழ்த்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. உக்ரைனினுடைய தலைநகர் கீவிலும் எச்சரிக்கை சைரன்கள் ஒலித்ததால் மக்கள் பதற்றத்தில் ஆழ்ந்தனர். மறுபுறம் உக்ரைனும் தாக்குதல்களை தொடர்ந்து கொண்டு வருகிறது. ரஷ்யாவின் பிரிமாஸ் துறைமுகத்தை குறிவைத்து உக்ரைன் ட்ரோன் தாக்குதல்களை நடத்த முயன்றதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த முயற்சியை தடுத்து 60 உக்ரைனிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாகவும் தாக்குதல்களால் ஏற்பட்ட தீ விபத்தில் எண்ணெய் கசிவு ஏதும் இல்லை என்றும் ரஷ்ய தரப்பு கூறியுள்ளது. மொத்தத்தில் கடல் வழி தடங்கள் முதல் நகரங்களின் வான்வழி வரை இந்த போர் விரிவடைந்து வருகிறது. ட்ரோன் தொழில்நுட்பம் இரு தரப்பினராலும் தீவிரமாக பயன்படுத்தப்பட்டு வரும் நிலையில் தாக்குதல்கள் மற்றும் பதிலடி தாக்குதல்கள் இடைவிடாமல் நடைபெற்று வருகின்றன. இதனால் உக்ரைன் ரஷ்யா மோதல் இன்னும் நீடிக்கும் சாத்தியம் அதிகரித்துள்ளதுடன் அதன் தாக்கம் உலகளாவிய அளவில் தொடர்ந்து உணரப்பட்டு கொண்டிருக்கின்றது. இவை ஈரானில் இன்று உலக விவரச் செய்திகள். இதுவரை உங்கள் நேரத்தை செலவழித்தமைக்கு நன்றிகள். மீண்டும் நாளை இதே நேரம் இன்னும் ஒரு ஈரானில் இன்று நிகழ்வுகளோடு சந்திக்கின்றேன். வணக்கம்.